ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேச இரக்கமுள்ளவராக இருக்கு. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? ஹல்லேலூயா. அடிக்கடி அதை கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்குது. ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஹல்லேலூயா. சரி, போன வாரங்கள் என்ன செய்தியை கொடுத்தேன்? ஜெயம் தேவனுடைய பலத்தினால் வரும். ஓகே. காட் ஆஃப் தீர்மானத்தின் தேவன், காட் ஆஃப் டிட்டர்மினேஷன், தீர்மானத்தின் தேவன். கீழ்ப்படிதல். நம்ம ஆண்டவர் கரத்தில் தீர்மானத்தை கொடுத்துட்டா அந்த தீர்மானத்தின் பிரகாரம் நம்ம கீழ்ப்படியணும். பிறகு ஒற்றுமையாக இருக்கணும். அப்பொழுது கர்த்தர் நமக்கு அரசாட்சியை தருவார். நமக்கு ஆண்டவர் என்ன சொல்ற, வெற்றியின் ஜெயத்தையும் தருவார். போன வாரங்களில் யாரை குறித்து பேசினேன்? கிதியோனை குறித்து பேசணும். ஆண்டவர் தேவன். இன்றைக்கு நம்ம பெனாயாவை குறித்து பார்க்க போகிறோம். பெனாயா எப்படிப்பட்டவன்? துணிச்சல் உள்ளவன். பெனாயான் எப்படிப்பட்டவன் என்று அவன் வந்து உணர்ச்சி உள்ள ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லி 4 காரியங்களை கர்த்தர் பெனாயாவை குறித்து பார்க்க போகிறாரு. 2 சாமுவேலின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. பராக்கிரமசாலியாகிய யோய்தாவின் குமாரனும் கப்சேயேல் ஊரானுமாகிய பெனாயாவும். கப்சேயேல் ஊரானாகிய அப்பா பேர் சொல்றாரு. பிறகு என்ன பண்றாங்க? ஊர் பேர் சொல்றாரு. நம்ம சாட்சி சொல்லும்போது, நான் நேற்று கூட சொன்னேன், என்ன செய்யணும்? சாட்சி சொல்லும்போது அப்பா பேர், உங்க பேரை சொல்லணும், பிறகு ஊர் பேர். அப்பா பேரை சொல்ல கூட பரவாயில்ல, அது கெடுக்காம தான் சரி. சொல்லுங்க, வாசிப்பா. கப்சேல் ஊரானுமாகிய பெனாயாவும் செய்கைகளில் வல்லவனாயிருந்தான். செய்கையில் வல்லவனாயிருந்தான். பராக்கிரமசாலியாகிய யோய்தாவின் குமாரன் கப்சேயேல் ஊரானுமாகிய பெனாயா செய்கையிலே எப்படிப்பட்டவனாயிருந்தான்? வல்லவனாய். சொல்லுங்க, செய்கையிலே வல்லவனாயிருந்தான். அவன் மோவாப் தேசத்தின் 2 வலிமையான சிங்கங்களை கொன்றதுமல்லாமல் உறைந்த மழைக்காலத்தில் அவன் இறங்கி போய், அப்புறம் குளிர்காலத்தில் நல்ல பனி பெய்யுற நேரத்தில் குளிர்ல இருக்கும், அந்த டைம்ல போய் என்ன பண்ணோம்? அந்த சமயத்தில் கெபிக்குள் போய், அந்த லயன்ஸ் டன்னு சொல்லுவாங்க, அந்த கெபிக்குள் போய் ஒரு கெபிக்குள் இருந்த ஒரு சிங்கத்தையும் கொன்று போட்டான். ஒரு கெபிக்குள் இருந்த ஒரு சிங்கத்தையும் கொன்று போட்டான். இந்த அருமையான வேத பகுதியில் 4 ஆலோசனைகளை தேவன் நமக்கு தர்றாரு. இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, வாரியர்ஸ் ஆஃப் கிங், ராஜாவின் போர் வீரர்கள். வாரியர்ஸ் ஆஃப் கிங், ராஜாவினுடைய. நீங்க யாருடைய போர் வீரர்? எந்த ராஜா? ஏசு ராஜாவா? இது ஓகே, ராஜாவினுடைய, இயேசு ராஜாவினுடைய போர் வீரர்கள். 4 காரியங்களை இந்த பெனாயான்றதான் இன்னைக்கு சப்ஜெக்ட். பெனாயானா காட் பில்ட்ஸ் அப், ஆண்டவரால் கட்டப்படுகிறவன், ஆண்டவரால் உயர்த்தப்படுகிறவன், ஆண்டவரால் தீர்மானிக்கப்படுகிறவன். என்ன யெகோவா பில்ட்ஸ் அப் அப்படின்னா ஆண்டவரால் உருவாக்கப்படுகிறவன், ஆண்டவரால் கட்டப்படுகிறவன், ஆண்டவரால் உயர்த்தப்படுகிறவன் அர்த்தம். பெனாயா அப்படின்னு பேர். யாராவது குழந்தைக்கு வாழ்க்கை நாட்களில் பெனாயான்னு பேர் வைங்க. நல்லா பியூட்டிஃபுல் நேம் குறித்து வச்சிங்க. நாளைக்கு ஞானஸ்நானம் இருக்கும்போது சொல்லுங்கள், பெனாயான்னு பேர் சொல்லுங்கள். சரி, கவனிங்க. இங்கே பார்க்கும் பொழுது இந்த 4 காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுத்தரார் இன்றைக்கு. 1, அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க? கரேஜியஸ் மேன். கரேஜியஸ் மேன்னா துணிச்சலான ஒரு மனுஷன் அப்படின்னு பார்க்குறோம். துணிச்சலான ஒரு சிங்கத்தின் 2 பேர். அங்கே வந்து தமிழில் வந்து 2 சிங்கன்னு போட்டிருக்கு, ஆனால் இங்கிலீஷில் மற்ற ஹீப்ரூ ஒரு சில இடத்துல 2 ஆளுங்களை கொண்டு போட்டான். ஸோ வலுவான ஆளுங்களை கொண்டு போட்டான் இருக்கு. பிறகு கெபிக்குள்ள போய் சிங்கத்தையும் கொண்டு போட்டான் இருக்கு. சரி, எப்படியோ அவன் எல்லாவற்றிலும் துணிச்சலான ஒரு மனுஷன், துணிச்சலான காட் கரேஜியஸ் மேன். நீங்கள் ஆண்டவர் தேவன் உங்கள் வேலை ஸ்தலங்களில், வியாபாரத்தில், உங்களுடைய குடும்பத்தில் எப்படி இருக்க வேண்டும்? துணிச்சலான ஒரு இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. போன வாரங்களுடைய கண்டினியூட்டி ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். கிதியோனை பார்த்தோம். அவன் எப்படி பண்ணான்? அவன் தீர்மானத்தை ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்றான், பிறகு கீழ்ப்படுகிறான், பிறகு அவன் ஒன்றாய் சேர்ந்தான், தேவன் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. அப்போது அது மாத்திரமல்ல, நாம் எப்படி இருக்கணும்? கரேஜியஸாக இருக்கணும். அப்படி இருக்கணும். 6வது 5வது பாயிண்ட் கூட எடுத்துக்கலாம். கரேஜியஸ், நம்ம துணிச்சல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். 2வது காரியம், பாத்ரூம் போகும்போது பாட்டு பாடினே போகக்கூடாது, பயம் வந்துருச்சுன்னு அர்த்தம். 2வது காரியம் சென்சேஷனல். சென்சேஷனல்னா உணர்ச்சிகரமான ஒரு மனிதன். சென்சேஷனல் அர்த்தம் உணர்ச்சிகரமான ஒரு மனிதன். சரி, 3வது காரியம் மைட்டி, வல்லமையான ஒரு மனிதன். வல்லமையான ஒரு மனிதன். சரி, 4வது கான்ஃபிடென்ஷியல். கான்ஃபிடென்ஷியல்னா நம்பிக்கை உள்ள ஒரு மனுஷனாக இருக்கணும், துணிச்சலாக இருக்கணும். பிறகு எப்படி இருக்கணும்?
துணிச்சலாக இருக்கணும், ரெண்டாவது உணர்ச்சிகரமாக இருக்க வேண்டும், மூணாவது வந்து வல்லமையாக இருக்கணும், நாலாவது நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 4 காரியங்களை மைண்டில் வச்சுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணும்பொழுது ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபிங்க, ஆண்டவரே என்னை பெனையாவை போல ஆண்டவரே ஆவியானவரே ஒரு துணிச்சல் உள்ள பெண்ணாக, துணிச்சல் உள்ள மகனாய் மனுஷா என்னை மாற்றும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்பொழுது கர்த்தர் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே, என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே, என்றும் இன்பம் என்றும் இன்பம் அல்லவா, என்றும் இன்பம் என்றும் இன்பம் அல்லவா. சேர்ந்து பாடுங்க. ஆண்டவர் சொல்லுங்க, இயேசு என் மேய்ப்பராய் இருக்கும் பொழுது என் வாழ்க்கை முழுவதும் ஆண்டவர் சந்தோஷ சமாதானத்தை கொடுக்க இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் என்னை நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்க்கையிலே அவர் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. சரி, ஆண்டுடைய கரம் நம்மோடு கூட இருக்கு. ஒரு அருமையான ப்ராவர்ப் சொல்லுது, இங்கிலீஷ் ப்ராவர்ப், a rotten apple spoils the barrel. A rotten apple spoils the barrel. ஒரு அழுகிய ஆப்பிள் பீப்பாயில் உள்ள மற்ற பழங்களை கெடுத்து விடும். நீங்கள் நல்ல ஆப்பிளா கெட்ட ஆப்பிளா? பக்கத்தில் பார்க்க, நல்ல ஆப்பிளா கெட்ட ஆப்பிளா? ஆமாம், ஒரு விசுவாசி சபையை கெடுத்துடக்கூடாது. என்ன செய்யணும்? நல்ல அருமையான வந்து நல்ல ரொம்ப பிரயோஜனமுள்ள பிள்ளைகளாய் நீங்கள் இருக்க வேண்டும். ராட்டன் ஆப்பிள் ஸ்பாயில்ஸ் த பேரல். ஒரு அழுகிய ஆப்பிள் பீப்பாயில் உள்ள மற்ற பழங்களை கெடுத்து விடும். சரி, உங்களுக்கு மறக்கக்கூடாது. இதெல்லாம் நான் நிறையா உங்களுக்கு சொல்லித்தரேன். அதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. என்னென்னலாம் பண்ண போகிறீங்களோ தெரில. சரி, பெனையானா என்ன அர்த்தம் சொன்ன? பெனையானா என்ன சார்? யெகோவா பெல்சப். யெகோவா பெல்சப். ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவார்? ஆண்டவர் நல்ல நிலையில் கர்த்தர் உயர்த்துவார். ஆண்டவரை எப்பொழுதும் விடவே கூடாது. ஆண்டவர் மேலே எப்பொழுதும் என்னென்ன வேண்டும்? கரிசனை உள்ளவராக இருக்க வேண்டும். சபைக்கு வரும்பொழுதே, ஆண்டவரே இன்னைக்கு முதல் ஆராதனைக்கு போகிறேன், ரெண்டாவது ஆராதனைக்கு போகிறேன், ஆண்டவரே உடைய கரமினோடு கூட போகட்டும், ஆண்டவரே உனக்கு போகட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வரும்பொழுதே, அந்த புதப்படிக்கட்டில் ஏறும்பொழுதே என் பிரச்சனைலாம் மாற்றி போன ஆண்டவரே, எனக்கு பலத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க, அபிஷேகத்தை கொடுங்கன்னு சொன்னால் கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு அதை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சபை என்பது தேவனுடைய திராட்சை தோட்டம். சபை என்பது என்ன? தேவனுடைய திராட்சை தோட்டம். திராட்சை தோட்டத்துக்கு போன அந்த திராட்சை பழங்களை பார்த்தாவே அவ்வளோ சந்தோஷம். நான் போன வாரங்களில் திராட்சை பழங்களை குறித்து எடுத்தேன். 38 பிளஸ்ஸிங் வந்து திராட்சை பழங்களை குறித்து போட்டிருக்குது. 72. அதில் ஒரு 3-4 எடுத்தேன். ஒரு கிளஸ்டர்னு சொல்லுவாங்க, ஒரு பழம். அந்த பழத்தை வந்து ஒரு கிளஸ்டர் அப்படின்னா ஒரு கொலை. அந்த பழத்தை புழிஞ்சால் ஒரு கிளாஸ் ஜூஸ் கரெக்டாக கிடைக்குமா? ஒரு ஜூஸு கரெக்டாக வருமா? அதில் எக்கச்சக்கமான என்ன இருக்குது? ஆசீர்வாதங்கள் இருக்குது. ஒரு பழத்தில் ஒரு கிளஸ்டரில் எத்தனை
பழங்கள் இருக்குன்னு எடுத்தேன். அது இப்போ டைம் இல்லை, சொல்கிறேன். அப்போது ஆண்டவருடைய இது சபை என்பது ஒரு திராட்சை தோட்டம். அந்த திராட்சை தோட்டத்தை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, நாம் என்ன பண்ணக்கூடாது, மறக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தை அந்த 7 நாட்களில் ஆண்டவரே உன்னை நாள் என்ன வரும் நாள்னு சொல்லி அவளோடு கூட காத்து, நீ தேவனை நேசிக்க நேசிக்க கர்த்தர் உங்களை நேசிப்பார். உங்களை கர்த்தர் உயர்ந்த நிலையில் கர்த்தர் வைப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தர் உங்களை விசுவாசியாக வச்சுருக்கிறாரு. நானும் ஒரு நாள் விசுவாசியாக இருந்தேன். ஆண்டவர் எனக்கு ஊழியத்தை கொடுத்தார். ஒரு நாள் நான் சர்ச்சை மிஸ் பண்ணது கிடையாது, எங்கள் குடும்பம் மிக்ஸ் பண்ணது கிடையாது. அப்படி கர்த்தர் எங்களை, அதனால தான் கர்த்தர் சபையே என் கரங்களில் கர்த்தர் கொடுத்தார். நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருங்க, ஆண்டவர் உங்களுக்கு திராட்சை தோட்டத்தையே கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் பரிசுத்தாவின் வல்லமையான அபிஷேகத்தை தேவன் ஊற்றுவார். இந்த பெனையாவுடைய மனைவி பேர் நிக்கோல், NICOLE, நிக்கோல். இந்த பெனையா மிகவும் ஒரு பெரிய துணிச்சல் உள்ள ஒரு மனுஷனாய் இருக்கிறத பார்க்க 33ஆம் வருஷத்தை, அதாவது 33 வாலிபனாக இருக்கும் பொழுது இந்த காரியங்களை அவன் செய்கிறத பார்க்க முடிகிறது. இவன் ஆண்டவர் தேவனை ஒரு பராக்கிரமசாலியா, எப்படி நம்ம கிதியோனை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார், பராக்கிரமசாலியே உனக்கு இருக்கும் பலத்தோட போ அப்படி சொல்றாப்பார். அதுபோல கர்த்தரவனை எப்படி பார்க்கிறார், பராக்கிரமசாலியாய் தேவன் பார்க்கிறதை நாம் வேதாகமத்தில் வாசிக்கின்றோம். ஹல்லேலூயா. சரி, இவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தோம். என்னப்பா படித்தோம்மா, இவன் போய் என்ன பண்ணுறான், இவன் என்ன போய் பண்ணுறான், இந்த பிணைய போய் என்ன பண்ணுறான், போயிட்டானா, போயிட்டு என்ன பண்ணா, கெபியில் ஒரு சிங்கத்தை, இந்த பக்கம் அப்படியே ஆஃப் ஆகியிருக்காங்கம்மா. என்னாச்சும்மா உங்களுக்கு எல்லாம் கவனிக்கிறீங்களா, கவனிக்கலையா? கெபியில் உள்ள ஒரு சிங்கத்தை கொன்று போட்டான். கெபியில் உள்ள சிங்கத்தை கொன்று போட்டான். அப்போது ஒரு சிங்கத்தின் கெபி அந்த சிங்கத்தினுடைய வீடு மாதிரி வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு ஆளை கொண்டு போகிறது துணிச்சலான காரியம். அப்போ அந்த பலமுள்ள அந்த இடத்துல ஒரு நிமிஷத்தில் அது எந்த இடத்துல படுத்துட்டு இருக்குது, இருட்டாக இருக்கும் இல்லை, இருட்டாக யோசிச்சு பாருங்க. சிங்கச்சிக்கபி என்ன ஆலோசனை எல்லாம் போட்டு இப்படியா இருக்கும், சிங்கத்தின் கெபி அப்படி குகையாக இருக்கும். அந்த குகையில் எந்த இடத்துல சிங்கம் படுத்துருக்குது, தலை எந்த பக்கம் இருக்குது, வால் எந்த பக்கம் இருக்குன்னு தெரியாது. ஆனால் அந்த சிங்கத்துக்கு துணிச்சலோடு கூட போயிட்டு எப்படி பாயும்னு தெரியாது, எந்த டைரக்ஷனில் வரும்னு தெரியாது. அந்த இருளிலேருந்து திடீர்னு பாயும், உள்ளே வரும்பொழுதே ஸ்மெல்லு கண்டுபிடிச்சிடும். அது ஸ்மெல், நான் ஒரு தடவை சிங்கத்தை பற்றி எடுத்தேன், அப்போலே அந்த ஸ்மெல் அது ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிச்சிடும். எந்த பக்கம் போகணும் என்ன செய்யணும்னு அதுக்கு நல்லாவே தெரியும். அப்போ அந்த சிங்கத்தின் கெவிக்குள்ளே இவன் போகும்பொழுது அவ்வளோ துணிச்சல், எந்த இடத்துல படுத்துருக்கு தெரியாது, எந்த பக்கம் தலையை வச்சிருக்கு தெரியாது, எந்த பக்கம் பாயன்னு தெரியாது, எப்படி பாயன்னு தெரியாது, முகம் எங்கே இருக்குது, தலை எங்கே இருக்குன்னு தெரியாது. அந்த சிங்கத்துக்குள்ளே போயிட்டு அந்த கெபிக்குள்ளே போய் அவன் அந்த சிங்கத்தை கொன்று போடுகிறான். ஹல்லேலூயா. அப்படி உங்கள் வாழ்க்கையில் எத்தனை இருள் இருந்தாலும், எத்தனை பிரச்சனை, எந்த டைரக்ஷன் போக முடியலன்னு தெரிஞ்சாலும் கூட தேவன் யூதா கோத்திரத்தின் சிங்கம் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவன் உங்களுக்காக அவர் யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டங்களும் தயவுகளும் ஆசீர்வாதங்களும் கர்த்தர் நம்ம மேலே வைத்திருக்கிறத பார்க்க. சரி, சிங்கத்தை யார் யாரெல்லாம் கொண்டு போட்டா வேதாகமத்தில்? டக்கு டக்குன்னு சொல்லுங்க. தாவீது கொண்டு போட்டான். அப்புறம் யார் சொன்னது? சிம்சோன். ரெண்டாவது சிம்சோன் கொண்டு போட்டான். தாவீது கொண்டு போட்டான். சிம்சோன். மூணாவது யார் கொண்டு போட்டா? கரெக்ட், வெரி குட். பெனையா கொண்டு போகிறான். 3 பேர் சிங்கத்தை கொண்டு போட்டான்னு வேதாகமத்தில் எழுதி வச்சுக்க பாருங்க. சிங்கம் எவ்வளோ பயங்கரமான பலமுள்ள ஒரு மிருகம். அந்த மிருகத்தையே கொண்டு போடுற அளவுக்கு பலத்தை கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்துருந்தார். ஒரு குடும்பத்தை நடத்த நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஒரு சிங்கத்தையே என்ன பண்ணுறான், அவன் குகையில் போய் கொண்டு போடுற அளவுக்கு பலத்தை கடவுள் அவனுக்கு கொடுத்திருந்ததை பார்க்க முடியுது. வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது இந்த தாவீது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஒரு வீரனாக இருக்கின்றான். அந்த வீரன் என்ன பண்ணுறான், தன்னோடு கூட நல்ல பலசாலிகளை தன்னோடு கூட சேர்த்து கொள்கின்றான். அவனுக்கு 30 பலசாலிகள், மைட்டி மேன் இருந்தாங்கன்னு பார்க்குறோம். 37 பேர். அதில் 3 பேர் ரொம்ப ரொம்ப அதிகமாக பலம் உள்ளவர்கள், ஞானம் உள்ளவர்கள், துணிச்சல் உள்ளவர்கள்னு வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அதை குறித்து வேதாகம் என்ன சொல்லுது பார்த்தா 2 சாமுவேல் 23 வாசிக்கும் பொழுது 3 பலசாலிகளை குறித்து வேதாகமம் பேசுகிறது. அதில் 8ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது அங்கே யோசப்பா செபத் என்ற ஒரு ஆளை குறித்து பேசுகிறது. இவனை குறித்து பேசும்பொழுது இவன் 800 பேர் மேல் விழுந்து அவனை ஒருமிக்க வெட்டி போட்டான்.
800 பேரை முறியடிக்கிற பலத்தை கர்த்தர் இந்த யோசேப்பா செபத் என்ற அந்த போர் வீரனுக்கு கடவுள் கொடுத்த 800 பேர் கூட சண்டை போடுறான். 800 பேர். ஒலிம்பிக்கில் கூட இத்தனை பேர் இல்லை. ஒலிம்பிக்கில் ஒரு 4-5 பேர் இருப்பான். 2 பேர் ஜெயிச்சா குவார்டர் ஃபைனல் போகிறான், குவார்டர் ஃபைனல் செமிஃபைனல்லேருந்து ஃபைனல் போயிடுவான். ஆனால் 800 பேர். இவன் ஒரு ஆள் நம்ம இந்தியாவுக்கு இருந்தால் 2-3 இது கோல்டு மெடல் நமக்கு கிடச்சிருக்கும். அப்போது அந்த அளவுக்கு வளமுள்ள ஒரு ஆள் இவனை குறித்து சொல்கிறாங்க. இன்னொரு ஆளை பற்றி பாருங்கள். அடுத்தது வாசிங்க. 2வது அகோயின் குமாரனாகிய தோத்தாமின் மகன் எலியேசர்னு ஒருத்தர் இருக்கான் பாருங்க. 2வது எலியேசர். அவன் எப்படி இருக்க? அவன் தாவீதோடு கூட இருந்து பெலிஸ்தரின் 3 பராக்கிரமசாலியிலே ஒருவனாக இருந்தான். அவன் எழும்பி கை சலித்து போக மட்டும், அந்த வார்த்தை பாருங்க, அவன் எழும்பி தன் கை சலித்து போக கை பட்டயத்தை ஒட்டி கொள்ள மட்டும் பெலிஸ்தரை வெட்டினான். அப்படியே அந்த அந்த பட்டயத்துக்கும் அவனுக்கும் பிரிக்க முடியல. ஹல்லேலூயா. அப்போது அந்த அவனுடைய நோக்கம் என்ன? வெற்றி பெற வேண்டும், எதிரிகளை முழுமையாய் மடங்கடிக்க வேண்டும். நமக்கு ஒரு நோக்கம், ஒரு ஃபோக்கஸ் நமக்கு சரியாக இருக்கணும். எந்த காரியத்தை நம்ம எடுத்தோமோ, எந்த காரியத்தில் நம்ம செயல்படுறோமோ அந்த வேலையை முடிச்சுட்டு போகணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், அவன் ஒரு வேலையை கொடுத்தா அந்த வேலையை முடிச்சுட்டு போ. அந்த அந்த டைம்குள்ளே முடிக்கணுன்ற ஒரு காரியம் இருக்கும். நான் அடிக்கடி சொல்வேன், ஆண்டவர்கிட்ட போய்ட்டு நீ போகணும், ஆண்டவரே இன்றைக்கு இந்த வேலையெல்லாம் முடிக்க தேவன் இறக்கப்பாருன்னீரே, நன்றி ஆண்டவர். எந்த வேலையை நான் முடிக்கலையோ அன்றைக்கி எனக்கு வெக்கமாக இருக்கும் ஆண்டவரை போய் பார்க்குறதுக்கு. ஐயோ இந்த வேலையை நீங்கள் முடிச்சுக்கலாமே, மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஒன்று ஆண்டவருடைய ஜெபத்தில் மன்னித்து கொள்ளுங்க அப்படி சொல்லுவோம். அது போல் இந்த ஆள் 2வது அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? ஒட்டிக்கொள் பெலிஸ்தரை வெற்றான். அன்றைய தினம் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை ஜனங்கள் கொள்ளையிட மாத்திரம் அவனுக்கு பின் சொன்னார்கள். அப்போது மற்றவனாவும் கூட வரல, ஜனங்கள் கொள்ளைக்கு தான் வந்தாங்க. கொள்ளையிடனா ராப் பண்ணுறதுக்கு, பொருள்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்தாங்க. இவன் தேவனுக்காக நின்று போராடுகிறான். ஹல்லேலூயா. 2 வச்சா 3வது காரியத்தை பாருங்கள். 3வது ஆள் பாருங்கள். இவனுக்கு 3வது ஆகேயின் குமாரனுக்கு சம்மான் ஒருத்தவருக்கா பாருங்க. இன்னும் ஆராரியன் சீறு பயிறு நிறைந்த இடத்திலே பெலிஸ்தர் ஏறலாம இடங்களை பெலிஸ்தர் கண்டு ஓடுகிற போது இவன் நிலத்தின் நடுவில் அதை காப்பாற்றி, அந்த நிலத்தை காப்பாற்றி பெலிஸ்தரை மடங்கடித்து போட்டான். அவன் பெரிய ரட்சிப்பை கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த 3 பராக்கிரமசாலிகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? இந்த தாவீது அதுல்லாம் குகையில் ரொம்ப ரொம்ப பலவீனத்தோடு மனம் உடைஞ்சு போய் சவுலின் கைக்கு தப்பிவித்து ஓடி போயிட்டு அந்த அதுல்லாம் குகையில் தங்கி இருக்கின்றான். அந்த அதுல்லாம் குகையில் தங்கி இருக்கும்போது தேவன் என்ன பண்ணுறாரு? அவனை பலப்படுத்துறதுக்கு சேனையே தேவன் உருவாக்குறார். எப்பெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் இவனை நீ தாழ்த்துக்கிறாயோ, தேவனோடு கூட இருக்கிறாயோ, நீ யாரை குறித்தும் கவலைப்படமான்னா, அவன் உதவி செய்வாங்க இவன் உதவி செய்வாங்கன்னா கர்த்தர் உதவிகளை பரத்திலிருந்து உனக்கு அனுப்புவார். எத்தனை பேரும் போயிட்டு தாவீதை தேடிட்டு போகிறான். தாவீது அவனை தேடிட்டு போகல, கர்த்தர் இவனுக்கென்று ராஜ்யபாரத்தை கர்த்தர் உருவாக்குறார். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கென்று ராஜ்யபாரத்தை உருவாக்குறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோடவர் நடந்திடும் போதினிலே என்னோட சூழ்ந்திடும் பாதையிலே சாமுவேல் 20:23 சொல்லுது, யோப் இஸ்ரவேலுடைய எல்லா இராணுவத்தின் மேலும் யோய்தாவின் குமாரன் பெனாயா கிரேத்தியர் மேலும் பிளத்தியர் மேலும் தலைவனாக இருந்தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சில பொறுப்புகளை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அந்த பலசாலிகளுக்கு, பராக்கிரமசாலிகளுக்கு, துணிச்சலானவர்களுக்கு
தேவன் நீங்கள் துணிச்சலாக இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு பொறுப்புகளை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. நல்ல வேலைகளை கர்த்தர் கொடுப்பார். இன்னும் அதே ஆண்டவர் உங்களை முன்னேற்ற பாதையில் உங்களை நடத்த இரக்கமுள்ளவராக இருப்பார். அப்போது சிறு வயதில் இருந்த இவன் ஒரு லீவைட்னா லேவியன், யோய்தாவின் ஒரு ஆசாரனுடைய பிள்ளை. ஆண்டவர் இவனை என்ன பண்ணுறாரு? ஒரு பெரிய போர் வீரனாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன பண்ணுவார்? உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் துணிச்சல் மிக்க ஆட்களை கர்த்தர் கொண்டு வர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஆள் போயிட்டு ஒரு வீட்டை பேங்க்கில் போய் வந்து துணிச்சலாம் போயிட்டு அந்த இதெல்லாம் வந்து சிசி கேமராலாம் மாற்றி வச்சு கொள்ளை அடிக்கிறான். அந்த துணிச்சலாக கர்த்தர் மட்டும் எதிர்பார்க்குறாரு? இல்லை. கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு ஆள் என்ன பண்ணுறான்? அந்த ஏடிஎம் மிஷின் தூக்கிட்டு போயிட்டான் போனவா இதில். அப்படி எப்படி பாருங்கள், எவ்வளோ துணிச்சல் பார்த்தீங்களா? கடைசியில் அவன் டின்னு கட்டி அடிக்கிறாங்க. அந்த துணிச்சலை கடவுள் நம்மகிட்ட எதிர்பார்க்கல. எப்படிப்பட்ட துணிச்சல்? தேவனுடைய ராட்சியத்திற்காக. சொல்லுங்கள், என்னுடைய துணிச்சல் யாருக்காக இருக்கணும்? தேவனுடைய ராட்சியத்தில் கர்த்தர் அநேக ஆத்துமாக்களை கொண்டு வர வேண்டும், சபையை கர்த்தர் வர்த்திக்க பண்ண வேண்டும், குடும்பத்தை போஷிக்க வேண்டும் என்ற ஒரு துணிச்சலை கர்த்தர் இவன் போட்டு இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய ராட்சியத்திற்காக யுத்தம் பண்ணுறாங்க. சொல்லுங்கள், கர்த்தர் என்னை தேவனுடைய ராட்சியத்திற்கு யுத்தம் பண்ண கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்னா, யாரையும் நம்ம நம்பக்கூடாது. கர்த்தர் ஒருவர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். உங்களுடைய யுத்தத்தில் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால் யாரையும் நம்பக்கூடாது. அவங்க செய்வாங்க, இவன் செய்வாங்க, ஒரு நாளும். அதனால தான் ஏசாயாவின் புஸ்தகத்தில் 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தீர்க்கதரிசியாக யோசா அழகான ஒரு காரியத்தை செய்வான். என்ன காரியம் சொல்லுவான்னா, சகாயம் அடையும்படி ஹெல்ப்புனா, சகாயம்னா ஹெல்ப்பு. தனக்கு வந்து ஹெல்ப்பு கிடைக்கணும். நிறைய பேர் என்ன பண்ண, அந்த டைமில் வந்து ஈஜிப்து வந்து ரொம்ப பவர்ஃபுல் கண்ட்ரி. ஈஜிப்து ரொம்ப பவர்ஃபுல் கண்ட்ரி. அதனால் எல்லாரும் என்ன பண்ணோம், அவனோட கூட கொலாபரேஷன் வச்சுப்பாங்க. வா சண்டைக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்களா, யுக்ரைன் ரஷ்யா வார் நடக்குது. வார் நடந்த உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்கவுங்க நாடுகளோடு அவங்கவுங்க என்ன பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இஸ்ரேல் லெபனான் ஒரு யுத்தம் நடக்குது, எல்லா இடத்துலையும் யுத்தம் நடக்குது. அப்போது இஸ்ரேலை வந்து நிறைய நாடுகள் சப்போர்ட் பண்ணுது. அதேமாதிரி ஹஸ்புல்லா, அது மாதிரி இந்த லெபனானை வந்து மற்ற நாடுகள் ஈரான்லாம் சப்போர்ட் பண்ணுது. இப்படி எது பலமுள்ள நாடோ அந்த நாட்டோட மற்ற நாடு என்ன பண்ணும், போயிட்டு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்க ஹெல்ப்புக்கு போவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படி போகாத, சகாயம் அடையும்படி இஸ்ரவேல் பரிசுத்தரை நோக்காமல். ஹல்லேலூயா. உனக்கு ஹெல்ப்பு கிடைக்குன்னு சொல்லி நீ போயிடாத. நீ என்ன செய்ய வேண்டும்? உன் கண்கள் ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக ஒரு கண்கள் ஏறெடுக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்புறம் சொல்கிறார், இஸ்ரவேலின் பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும். எகிப்துக்கு போய் குதிரையின் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாக இருப்பதினால் அவர்களை நாடி, குதிரை வீரர் மகா பலசாலிகளாக இருப்பதனால் அவர்களை நம்பிக்கொண்டவர்கள் ஐயோ ஓ அப்படின்னு சொல்கிறார். பார்த்தீங்களா? அப்படின்னா அவர்கள் தோற்று போவார்கள், அவர்கள் ஒன்றுமில்லாமல் போவார்கள். அப்போ என்ன செய்ய வேண்டும்? யார் மேல் நம்பிக்கை வைக்கணும்? மற்றவங்க மேலே நம்பிக்கை கூடாது, கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டும். உங்களுக்கு எது வேணும்னாலும் அவர் மேலே நம்பிக்கை வைங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்க செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் மேலே ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை கர்த்தர் நமக்கு கொடுக்க துணிச்சலான காரியங்கள். ஹல்லேலூயா. நீதிமொழிகளில் 21:30 பாருங்க. நீதிமொழிகள் 21:30 கர்த்தருக்கு விரோதமாய் ஞானம் இல்லை. there is no wisdom and understanding போட்டிருக்கு. பார்த்தீங்களா? ஆண்டவரை பார்க்கலாம் ஒரு ஞானம் உள்ளவங்க உலகத்தில் இருக்காங்களா? உலகத்தில் யாருமே இல்லை. அப்போது ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஞானத்தை கேட்டால் ஞானத்தை நிச்சயமாக கர்த்தர் தருவார். நான் அதுக்கு தான் ஜெபிச்சுட்டே இருக்கேன் நம்ம சர்ச்சில். ஆண்டவரே, நிறையா ஐஏஎஸ்கள் எழும்ப வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஐஏஎஸ்கள் எழும்ப வேண்டும், ஐபிஎஸ்கள் எழுத வேண்டும் ஆண்டவரே, நிறைய அட்வொகேட்ஸ்கள் எழும்பணும் சாமி ஆண்டவரேன்னு சொல்லி நான் ஜெபிச்சுட்டு இருக்கேன். கர்த்தர் அது இந்தியா முழுவதும் நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். கர்த்தர் அநேக ஆட்களை கர்த்தர் எழுப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவன் தான் அவரை கொண்டு வந்தார். நான் உணரும் பொழுது அவன் வந்து நாட்டுக்காக உழைப்பான், அதே சமயத்தில் தன்னுடைய தேவனுக்காக உழைப்பான். ஹல்லேலூயா. there is no wisdom or understanding or a counsel against Lord போடப்பட்டு பார்த்தீங்களா? கர்த்தருக்கு விரோதமான ஞானம் இல்லை. எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் நீ ஆண்டவருடைய சமூகத்தில் சார்ந்து கொண்டால் உனக்கு கர்த்தர் ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார். அவருடைய ஞானத்தை பார்க்கலும் உன் ஞானத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். புத்தியும் இல்லை, there is no wisdom and understanding, புத்தியும் இல்லையா?
ஆலோசனையும் இல்லை. ஆண்டவரை போல ஒரு ஆலோசனை கொடுக்கிற ஒரு தேவன் உலகத்தில் யாருமே கிடையாது. அப்போ நம்ம 3 காரியத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஞானம் வேணும், 2வது புத்தி வேணும், 3வது என்ன வேணும்? ஆலோசனை. யார்கிட்ட போகணும்? சகாயம் அடையும்படி ஆண்டவர் கிட்ட போகணும். அப்படி இவங்க என்ன பண்ணுறானுங்க? எந்த காரியத்தை எடுக்கிறானோ அந்த காரியத்தை அவர்கள் செய்ய. இந்த 3 பராக்கிரமசாலிகள் என்ன செய்கிறாங்க? நேராக போயிட்டு தாவீது சொல்கிறான், எனக்கு அந்த பெத்லெஹேம் கிணத்துல இருக்க தண்ணீரை கொண்டு வான்னு சொன்னேன். இந்த 3 பலசாலிகளும் போயிட்டு துணிச்சலோன்னு கூப்பிடு. அந்த பெலிஸ்தருடைய பாளையம் இருக்குது இல்லையா, கேரிசன் சொல்லுவாங்க, அந்த பாளையம் இருக்குது. அவ்வளோ துணிச்சலாக போயிட்டு அந்த ராத்திரியில் போயிட்டு அந்த பெத்லெஹேமில் போயிட்டு அந்த கிணத்துல போய் தண்ணி எடுத்துன்னு வரானுங்க. பாருங்கள் எவ்வளோ துணிச்சல், பாருங்கள் பயங்கரமாக, பாருங்கள் எவ்வளோ பெரிய துணிச்சல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது தூங்கி எழுந்த, அம்மா கொஞ்சம் தண்ணி கொடுங்க, பேச படு அப்படின்னு சொல்கிற ஆள் தான் இருக்கும். உனக்கு யாராவது தண்ணி கொடுக்குற யாராவது சொல்லுங்கள், எனக்கு ராத்திரியில் தண்ணி கட்டாட்டு ஓடி போய் கொடுக்குற ஆர்வம் இருக்காங்க இல்லை? சொல்லுங்கள் கொஞ்சம், எனக்கு கொடுக்குற ஆளுங்க இருக்கிறாங்க. தண்ணி கேட்டவுடனே கொடுக்குற ஆளுங்க யாராவது இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவன் அப்படி ஆண்டவர் பார்த்தோன்னா ஒரு இரும்புலாம் உடம்பு தண்ணி கொடுக்குற ஆள் ரொம்ப கஷ்டம் இல்லை. ஆனால் இவங்க என்ன பண்ணுறானுங்க? அங்கே இருக்கிற தண்ணி கொடுக்கறத பற்றி பேசலை, எதிரிகள் இருக்கிற இடத்துல போயிட்டு தண்ணி கொண்டு வான்னு சொல்லும்பொழுது இவன்கள் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து போய் அந்த ராஜாவுடைய ஏக்கத்தை நிறைவேற்றுகிறார்கள். அப்படிப்பட்ட ஆளு தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? சபையிலே தேடிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டங்களும் தயவுகளும் ஆசீர்வாதங்களும். நான் என்ன பண்ண தெரியுமா? நமக்கு யார் தண்ணி கொடுப்பா அப்படின்ட்டு இந்த பக்கம் ஒரு ஃப்ளாஸ்க்கு, அந்த பக்கம் ஒரு ஃப்ளாஸ்க்கு இல்லைம்மா, எதுக்கு மற்றவங்களெலாம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? இந்த பக்கம் ஒரு ஃப்ளாஸ்க்கு, இந்த பக்கம் ஒரு ஃப்ளாஸ்க்கு. தண்ணி தாங்கிறதுனா திறந்து குடிச்சிட்டு பார்த்துக்க வேண்டியது. ப்ரேயர் பண்ணுற இடத்துல ஒரு ஃப்ளாஸ்க்கு, 3 ஃப்ளாஸ்க்கு சத்தியமாக வச்சுருக்குறேன். யாரையும் எதையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்ம உண்டு, ஆண்டவர் உண்டு. அப்படி தான் கர்த்தர் நடத்திட்டு போகிறாரு. நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அது எனக்கு பழக்கமும் கிடையாது. மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும், அவ்வளோதான். கரெக்ட். கொலை அப்போ இவன் பேர் தான் உயிரை கவனப்படாமல் ராஜாவுடைய ஏக்கத்தை நிறைவேற்றுகிறாங்க. நீங்கள் இயேசு ராஜாவின் ஏக்கத்தை நீங்களும் நான் நிறைவேற்ற வேண்டும். அப்போ அவன் பார்க்குறான் அந்த தாவீது, ஐயோ தான் உயிரையே பணையை எடுத்து போய் தண்ணி கொண்டு வானா, தண்ணி கொண்டு வந்தாங்களே, இந்த தண்ணி நான் எப்படா குடிக்கிறது? அது ரத்தம் நினச்சி அதை ஊற்றி விடுகின்றான். அப்போ இவனுங்க பார்க்குறானுங்க, ராஜா நம்ம செத்தாலும் பரவாயில்ல அமைச்சான், பிறகு உணர்றான் நம்முடைய உயிர் எவ்வளோ மேன்மன்னு உணர்றான். இப்படிப்பட்ட ராஜா தான் இருக்கணும். செத்தா பரவாயில்லன்னு போகிற ராஜா இல்லை, ஒரு தகப்பனை போல ஒரு ராஜா தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியங்களை தேவன். அப்போது ஆண்டவருடைய சமூகத்தில் யாரை நம்ப வேண்டும்? தேவனை. சொல்லுங்கள், ஆண்டவர் சமயத்தில் தேவனை நம்ப வேண்டும். நாம் நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனம் சொல்லுது. அது சொன்னப்பா பாச ஞானமும் இல்லை, ஆலோசனை இல்லை. அப்புறம் 31 என்ன சொல்லுது பாருங்கள், குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ? ஆமாம், எல்லா குதிரைகளும் யுத்த குதிரைகளும் ஆயத்தமாக்கப்படும். எக்ஸாம் எழுதுக்கு எல்லாம் படிப்பாங்க. ஒரு சில பேர் ஹையஸ்ட் மார்க் வாங்குவாங்க. அதுபோல் ஆண்டவர் தேவன் பரிசுத்த ஆவியானவர் ஒரு குதிரைக்கே சொல்லுங்க, யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஆனால் ஜெயம் யார் வரும்? நீ ஆயத்தமாவான். உனக்கு திறமை இருக்கும், உனக்கு பலன் இருக்கும், உனக்கு தைரியம் இருக்கும், எல்லாம் இருக்கும். அது உனக்கு ஜெயத்தை கொண்டு வராது. கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொண்டு வர வேண்டும். சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொண்டு வர வேண்டும். நல்லா பேசுங்களா? ஐயோ என்னம்மா இப்படி இருக்கிறீங்க? மக்கங்களா இருந்தால் எப்படிம்மா? ஹல்லேலூயா. நல்லா சத்தமாக பேசுங்கம்மா. வீட்டில் இல்லை நீங்கள் உங்களுக்கு குழா சண்டை அனுப்பிச்சு ஒன்று சரியாக தண்ணி வந்துடுது போலது. சரி, ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். அப்போ 2வது காரியத்தை நம்ம போவோம். 2வது காரியம் என்னென்னா, ஆண்டவர் நமக்கு உணர்ச்சி, சென்சேஷனல் மேன், துணிச்சலான ஒரு மனிதனாக இருந்தால், மற்ற மனுஷியாக இருந்தால் பண்ணப்பட என்ன இருக்கணும்? சென்சேஷனல். எப்படி இருக்கணும்? சென்சேஷனலாக உணர்ச்சி பூர்வமாக இருக்க வேண்டும். மற்றவர்களை புரிந்து கொள்கிற தன்மை. ஒரு குண்டு ஊசியில் சக்குன்னு குத்துறா, அப்படின்னு கத்துறப்பார். அதுபோல் மற்றவங்களுக்கு வழி வரும்போது உனக்கு வழி வரணும். உனக்கு வழி வரணும். ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னால் உன்னுக்கு
ஐயோ அந்த கஷ்டம்னா என்னன்னு தெரியும். அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த ஊழியக்காரங்களுக்கு அநேக உபத்திரவங்களை தேவன் கொடுக்கும் பொழுது அவருடைய வழியை கர்த்தர் காண்பிப்பார். வழியை தேவன் காண்பிப்பார். சரி, அது ரெண்டாவது. சென்சேஷனல்னா உணர்ச்சி. ஒரு கணவன், மனைவி, பிள்ளைகள் இப்படி இருக்கான் வச்சு அந்த குடும்பம். அந்த குடும்பம் ஒரு கணவன் என்ன நினைக்கிறாரோ மனைவி நினைக்கிறோம், மனைவி நினைக்கிறத கணவன் நினைக்கிறோம், அந்த பெற்றோர்கள் நினைக்கிறது பிள்ளைகள் நினைக்க வேண்டும். சென்சேஷனல் அப்படின்னா அவர்களுடைய தரிசனம், அவருடைய திட்டங்கள் அப்படியே அந்த குடும்பத்தில் பரவ வேண்டும். அப்போ அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமாக ஆண்டவர் அந்த குடும்பத்தை நடத்துவார். ஹல்லேலூயா. நான் ஜெயின்ஸ் ஃபேமிலியில் பார்க்குறேன், நிறைய ஜெயின் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஃப்ரெண்ட்ஸு நிறைய பார்க்கும்போது அந்த பிள்ளைங்கள்லாம் எப்படா இது ஒரு வேதவசனம் இல்லை, ஒரு பைபிள் இல்லை, ஒன்றும் இல்லை, ஆனால் எப்படி அந்த குடும்பத்தோடு அவங்க அவ்வளோ ஐக்கியம், அவ்வளோ அழகாக வேலை செய்கிறாங்க, பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. ஒரு இடத்துல பார்க்குறேன், 4 பெரிய கோடீஸ்வரன், பெரிய மார்பிள் கடைக்காரன், 4 அண்ணன் தம்பிங்கம்மா, 4 அண்ணன் தம்பிங்க, எல்லாம் ஒரே மாதிரி, 1 வயசு 1.5 வயசு தான் டிஃப்ரென்ஸு. அந்த நான் போடுறேன், அந்த கடைக்கு போகிறேன், கடைக்கு போனோன்னே அவன் தம்பி நின்றுக்கிட்டு இருக்கிறான். நான் நினச்சேன் அவன் வேலைக்காரன் நினச்சிட்டு இருக்கிறேன். நம்ம எப்போவுமே தப்பாகவே புரிஞ்சா நமக்கு வாழ்க்கை போகும், எவனையும் ஒழுங்காகவே நினைக்க மாட்டோமே. அப்போ நான் போனோம் வேலைக்காரன்னு, பா நான் வந்திருக்கேன் சொல்லுப்பார். சார் 1 மினிட் சார், 1 மினிட் சார், வெயிட் ப்ளீஸ் ப்ளீஸ் வெயிட் சார் அப்படின்றான். அப்படியே உட்காந்துட்டு அந்த கதவை திட்டு அப்படி நிற்கிறான். என்னடா நல்லா கீழ்ப்படுத்துள்ள வேலைக்காரன்னு நினச்சேன். அப்புறம் ஆவோ அப்படின்னா அப்படின்னா உடனே சொன்னா, இது மாதிரி எடிசன் சார் ஆத்தா ஹே, கரெக்டு தானே, ஆயே ஹே, எடிசன் சார் ஆயே ஹேன்னா உடனே என்ன பண்ணோம், சார் எடிசன் சார் வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். நான் சொன்னேன், நல்ல அருமையான ஆள் சார், சார் என்னுடைய 2வது பிரதர் சார். அடா போவீங்களா, அப்படியே அந்த அப்புறம் தான் தெரியுது 2வது பிரதரா. ஏன்னா என் கை கட்டி நிற்கிறான், வேலைக்கார மாதிரி நிற்கிறான், அங்கே ஓடு இங்கே ஓடு, நான் ஓடுறான், அந்த மார்பிளை கொண்டு தண்ணி ஊற்றி விட்றான், அதுக்கு கையெல்லாம் தெரிறதுக்கு எல்லா வேலையும் செய்கிறான். ஆச்சரியப்பட்டு போச்சு, எப்பா இந்த மாதிரி குடும்பம் நம்ம கிடைக்கலன்னு நினச்சேன் நான். அவன் அவ்வளோ அந்த அண்ணன் தம்பிக்குள்ளே எல்லாம், என்ன சார், இல்லை சார் நாங்கள் 4 பேரும் ஒரே வீட்டில் இருக்கோம் சார், 4 ரூம் சார், 4 பெட்ரூம் சார், ஆளுக்கு சார், இதெல்லாம் நாங்கள்லாம் ஒன்றுமா இருக்கோம் சார், எங்கள் அப்பா செத்து போயிட்டார் சார், எங்கள் அப்பா சாகும்போது சார் நீங்கள்லாம் ஒன்றா இருக்கணும், பிரியக்கூடாது சொன்னார் சார், நாங்கள் பெரியத்தில் சார், நாங்கள் 4 பேரும் சார், இப்போ நான் பாஸாக இருக்கேன் சார், நான் வெளியூர் போனேன்னா என் சேரில் 2வது தம்பி உட்காருவான் சார், 2வது தம்பியை நானும் வெளியூர் போனால் 3வது தம்பி அந்த சேரில் உட்காருவான் சார். எப்படி பார்த்தீங்களா அந்த 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 ரிலேஷன்ஷிப்பு, சென்சேஷனல், உணர்ச்சிகரமான காரியங்கள். அவனை தொட்டுறான் பாருங்க, எப்படி அருமையான. அப்போ அந்த பிஸ்னஸையும் அத்தெல்லாம் கொண்டு வச்சுருக்கான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. 8 ரோலக்ஸ் வாட்ச் வச்சுருக்காங்க. ஒரு ரோலக்ஸ் வாட்ச் 30 லட்சம். 8 ரோலக்ஸ் வாட்ச் வச்சுருக்கான். ஒரு வாட்ச் எவ்வளோ? 30 lakhs வாட்ச். அவன் சொல்கிறான், சார் திங்கக்கிழமை ஒரு வாட்ச் கட்டுவேன், செவ்வாய்க்கிழமை ஒரு வாட்ச் கட்டுவேன் சார். ஒரு வாட்ச் ஃபாரின் போனால் கட்டுவாரான். 7 வாட்ச் 7 நாள், ஒவ்வொரு வாட்சும் 30 இப்படி காமிக்கிறான். அந்த ஒற்றுமை இருக்கிறதால தான் இப்படி காமிக்கிறான். நீ ஒற்றுமை இல்லாதனால இப்படி போயிடுற. ஹல்லேலூயா. அந்த அசோசியேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் சென்சேஷனல், உணர்ச்சிகரமாக. வாசிங்க 2:23 வாசி, குயிக்காக வாசிங்க, டைம் ஆகி போச்சு பாரு. அவன் பயங்கரமான ரூபமான ஒரு எகிப்தியனை கொன்று போட்டான். அப்போ அவன் 7.5 அடி ஹைட்டு உயரமுள்ள அந்த அவன் கொன்று போடுகிறான். அந்த எகிப்தியனை கையில் ஒரு ஈட்டி இருக்கையில், அப்போ அவன் போகிற ஆள், அவன் சிங்கத்தை முதல்ல கொண்டு போடுறான். 2வது என்ன செய்கிறான் பார்த்தா, ஒரு ஆள் கையில் ஈட்டி இருக்குது, இவன் கையில் ஈட்டி இல்லை, இவன் கையில் என்ன இருக்குது, ஒரு தடி இருக்குது, ஒரு கட்டை இருக்குது. ஈட்டி இருக்குமா 1 நிமிஷம் குத்தி சாவடிச்சிருவான். ஆனால் இவன் பயப்படவே இல்லை. இவன் துணிச்சலோடு கூட அவனை மேற்கொள்கின்றான். எதிரியை பார்த்து ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. அவனிடத்தில் போய் எகிப்தியனை கையில் இருந்த ஈட்டியை பறித்து, ஈட்டியினாலே அவனை கொண்டு அவன் ஈட்டி எடுத்து அவனே கொண்டு போட்டுறான். இது யார் உங்களுக்கு ஞாபகம் வருது? இது மாதிரி யார் செஞ்சா? யார் செஞ்சா? இந்த பக்கம் தான் சொல்லணும். நான்
இந்த பக்கம் சொல்லணும். யார் செஞ்சா அது மாதிரி? சரி, ஈட்டி வேணாம், பட்டயம். என்னவா? வேலைக்காரனா? கவுசியா? சரி, வேணாம், விடுங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் கோலியாத்து குறித்து, கோலியாத்து தாவீதை குறித்து, அவர் தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலில் தேவனாகிய சேனையின் கர்த்தர். யுத்தம் ஒன்று நடக்கிறது. யுத்தம் ஒன்று நடக்கும் பொழுது எதிரி வந்து என்ன பண்ணுறான்? உயரமாக இருக்கிறான். அவன் அதிகமான கேடகங்கள், பட்டயங்கள் கையில், பெரிய கோலி, பெரிய பட்டயத்தை வச்சுருக்கான், பெரிய கவசம் அணிந்து கொண்டிருக்கின்றான், உயரமானவனாக இருக்கின்றான். அப்போது பிறகு என்ன பண்ணுறான்? ஈட்டியை கையில் வச்சுருக்கிறான். ஆனால் தாவீது கையில் ஒன்றும் இல்லை. தாவீது சொல்கிறான், நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் கேடகத்தோடும் வருகிறாய், ஆனால் நானும், வாசிங்க, இன்றைய தினம் வருகிறாய். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். 46. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தில் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. தன் யுத்தத்தில் யாரை மகிமைப்படுத்துகிறான்? தன்னை அழைத்த தேவனை மகிமைப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. உங்களுக்கு எனக்கும் யுத்தத்தில் ஜெயம் கிடைக்கும் பொழுது, ஆசீர்வாதம் கிடைக்கும் பொழுது யாரை மகிமைப்படுத்த வேண்டும்? கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் என்ன செய்யறான்? 51ஆம் வசனம் பாருங்க. ஆகையால் கடைசியில் அவன் யுத்தத்தில் ஜெயிச்சிடறான். ஜெயிச்ச உடனே தாவீது என்ன பண்றான்? 51. தாவீது பெலிஸ்தண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அவன் தலையை வெட்டி போட்டான். அதனால எந்த பட்டயத்தோடு வந்தானோ, எந்த பட்டயத்தை நம்பினானோ, எந்த கவசத்தை நம்பினானோ, இந்த ஈட்டியை நம்பினானோ, இதனால தான் இவனை குத்தி போட வந்தானோ, அந்த ஈட்டியும் அந்த பட்டயத்தையும் கர்த்தர் தாவீதின் கையிலே கொடுத்து விடுகிறார். ஹல்லேலூயா. எந்த எதிரியும் உங்களை தொட முடியாது. எதிர்த்து நில்லுங்கள், பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டங்கள் அங்கே செயல்படுகிறதை பார்க்கணும். தாவீதுக்கு பயந்து ஓடும் பொழுது அங்கே அகிமெலேக் என்ற ஆசாரியனை சந்திக்கிறான். பார்த்தீங்களா? அப்போ சொல்கிறான், நான் பட்டயத்தை எடுக்காமல் வந்துட்டேன், உங்கள்கிட்ட பட்டயம் இருக்குதா அப்படின்னு கேட்குறான். அப்போ அகிமெலேக் என்ன சொல்கிறான்? இல்லை, நீ 7 பள்ளத்தாக்களை கொண்டு போட்ட கோலியாத்தின் பட்டயம் என்னிடத்தில் இருக்கிறது. அவன் ஒரு துணியில் சுற்றி அழகாக வச்சிருக்கிறான். அந்த பட்டயத்தை கடைசி வரையும் அவன் உபயோகப்படுத்துகிறான். அந்த பெலிஸ்தியர்களோடு போயிட்டு யுத்தத்தில் எந்த பட்டயத்தை யூஸ் பண்ணி தான் அந்த அதுல்லாம் குகையில் அவன் அநேக ஜெயங்களை, வெற்றிகளை கொடுப்பான். இப்போ எதை காண்பிக்கிறது? ஆண்டவரை நீங்கள் நம்பி போனால் ஒரு நாளும் தேவன் உங்களை கைவிடவே மாட்டாய். ஹல்லேலூயா. என்னை அவர் அன்பால் நிரப்பியதா, எல்லோருக்கும் நண்பனாயாகியதா, ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவர். என்னை அவர் அன்பால் நிரப்பியதால், எல்லோருக்கும் நண்பனாய் ஆகியதால், என் உள்ளமே ஆகா என் தேவனே என்னாலும் புகழ்ந்திடுமே. அருமையான வரிகள். ஹல்லேலூயா. அதுபோல உன் எதிரிகளை கர்த்தர் உன் கரங்களில் கொடுப்பார். எப்படியாவது மொர்கதாயை கொண்டு போட்டுன்னு சொல்லி ஆமான்னு நினைக்கிறான். எந்த தூக்கு மரத்தை செஞ்சு வச்சானோ அந்த தூக்கு மரத்தில் கர்த்தர் அவனை தூக்கி போட்டுடுறார்.
ஹல்லேலூயா. அதனால நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் எப்பொழுதும் என்ன பண்ண வேண்டும்? ஆண்டவர் மேல் விசுவாசமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சங்கீத புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது 7:11 வாசிங்க. 7:11 பாருங்க. தேவனே நீதி உள்ள தேவன், அவர் தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் நாள்தோறும் பாவின்மேல் சினங்கொள்கிற தேவன். அவன் யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் இல்லாமல் இருக்கிறாங்களோ, அவர்கள் பாவம் செய்கிறார்களோ, அவர்கள் மேலே கர்த்தர் கோபம் கொள்கிறார். ஒரு நாளும் உன் மேல கோபம் கொள்வதில்லை கர்த்தர். ஹல்லேலூயா. வாசனிங்க. மனம் திரும்பாவிட்டால், அவன் மனம் திரும்ப வேண்டும் நினைக்கிறார். அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். ஹல்லேலூயா. அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி, அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அவர் கையில எப்பவுமே தண்டிப்பதற்கு ஆயுதங்கள் சரியாக இருக்கிறது. அவனுக்கு மரண ஆயுதங்களை ஆயத்தம் பண்ணினார். அவனுக்கு மரண ஆயுதங்களை ஆயத்தம் பண்ணினார். அவனுடைய அம்புகளை அக்கினி அம்புகளாக ஆக்கினார். அவருடைய அம்புகளை அக்கினி அம்புகளாக ஆக்கினார். அவன் அக்கிரமத்தை பெற கர்ப்பவேதனைப்படுகிறான். அவன் அக்கிரமத்தை பெற கர்ப்பவேதனைப்படுகிறான். தீவனி கர்ப்பம் தரித்து பொய்யை பெறுகிறான். இப்போ ஒரு ஆள் என்ன பண்றான்? எப்படியாவது தவறுகள் செய்து கொண்டே இருக்கிறவன் திருந்த வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே, செய்த தவறுகளாம் மன்னித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, என் மேல கிருபையா இருங்க. ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய வேண்டும்? நாம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்துல ஜெபிக்க வேண்டும். சரி. குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான். சில சமயத்துல குழியை வெட்டுறான். அந்த குழி, வெட்டப்பட்ட குழி இன்னும் ஆழமாக்கிட்டான்னா செய்த தவறை திரும்ப 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 செய்து கொண்டே இருக்கிறான். தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். அவன் தீவனம் வர்றது அவனுக்கே தெரியாம என்ன பண்றான்? திரும்ப திரும்ப தவறுகளை. அதனால்தான் நம்ம என்ன செய்யலாம்? சபைக்கு வா, தேவனுக்கு ஆரம்பி, தேவனுடைய சமூகத்தில் கீழ்ப்படிந்தீரு. உன்னுடைய ஞானம் இல்லை, கர்த்தருடைய ஞானம் உன்னை பெரியவனாக்கும். ஹல்லேலூயா. லா பேசிட்டு நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய ஞானம் நம்மோடு கூட இருக்கு. ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே உன்னுடைய ஞானம், ஆண்டவருடைய சமூகத்தில் எப்பொழுதும் கீழ்ப்படுதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். போன வாரங்களை பார்த்தது போல தீர்மானங்களை கடவுள்கிட்ட விட்டுணும். கீழ்ப்படிய வேண்டும், ஒன்றாக இருக்க வேண்டும். ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். என்னைக்கு பார்த்தோம்? கர்த்தர் என்ன செய்கிறாரு? உன்னை துணிச்சல் உள்ளவனாய் மாற்றுகிறார். ரெண்டாவது, உணர்ச்சி உள்ளவனாய் மாற்றுகிறார். ஒருத்தவங்க ஃபீலிங்கை புரிஞ்சு கொள்கிற ஆளாக மாற்றுறார். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பவர் உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்கள் குடும்பம் சொர்க்கம் போல இருக்கும். உங்களை புரிஞ்சுக்கிற ஒரு ஸ்டாஃப் உங்களுக்கு வந்துட்டான்னா அந்த கம்பெனி ஆசீர்வாதமாக மாறிடும். ஹல்லேலூயா. ஆக புரிந்து கொள்கிற ஆட்களை கர்த்தர் நமக்கு தரும். சென்சேஷனல், உணர்ச்சிகரமான காரியங்களை கர்த்தர் வச்சுக்கிறார். ஹல்லேலூயா. பானுடைய கரமும் ஆசீர்வாதமும் கர்த்தர் மேலே வச்சிருக்கிறார். இதெல்லாம் எதுக்கு செய்கிறாருன்னு சொன்னால், எபிரேயரில் பவுல் அழகாக எழுதும்போது ரொம்ப எழுதுகிறான். 10ஆம் வசனத்தில் பாருங்கள். ஏனென்றால் தமக்காகவும் தம்மிலேயே சகலத்தையும் உண்டாக்குவர். தமக்காகவும் தம்மிலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது. அவருக்கு ஏற்றதா இருந்தது. ஆண்டவராய் இயேசுவை அதிகமாக கொடுமைப்படுத்துகிறார். ஏன்னா எப்படியாவது அநேகரை பரலோகத்துக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். பாவங்களை மன்னிக்கிற கிறிஸ்துவா அவர் இருக்கிறார். எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல். அப்ப ஆண்டவர் முதல்ல உலகத்துக்கு வந்தாரு, ஒருத்தர் கூட பழகிறாரு. பழகிட்டு என்ன பண்றாரு? அவர்களை ஒரு பெரிய ராஜா, ஒரு பெரிய கடவுள்னு சொல்ல அவர்களை சகோதரர் என்று ஏற்றுக்கொள்கின்றார். ஹல்லேலூயா. அவருக்கு என்ன ஆசை? எல்லாரும் வந்து அவரோடு கூட வந்து ஒரு குடும்பமாய் பரலோகத்திலே இருக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய வாஞ்சை இயேசு நம்மிடத்தில் வைத்திருக்கிறத எழுதுகிறான். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து, உன் நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன். சபை நடுவிலே துதித்து பாடுவேன். நாம் அவரிடத்தில் நம்பிக்கையா இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லி இருக்கிறார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்க நாம எப்படி இருக்கிறோமோ அப்போ நம்ம என்ன பண்றாரு? நம்ம போலவே அவர் பிறக்கிறார்.
பிறந்து தன்னுடைய ரத்தத்தினாய் சிந்தி நம்மை தன்னுடைய பிள்ளையாய் மாற்றிக்கொள்கிறார். என்ன சொல்லுவாங்க எப்படின்னா, ஒரு யாருக்கு பிறந்த புள்ள, இதோ இருக்கிறார அவருடைய புள்ள அப்படி சொல்கிறாங்க. எப்படிங்க அவருடைய புள்ளன்னு சொல்கிறீங்க? அந்த டிஎன்ஏ இருக்குங்க, அந்த ரத்த சம்பந்தம் இருக்குங்க. அதுபோல் நம்மளை போலவே ரத்தத்தை உடையராஞ்சி தன்னுடைய சொந்த ரத்தத்தை நம்ம மேலே செஞ்சு அதே டிஎன்ஏவில் கர்த்தர் சேர்த்துறார். சேர்த்து அவருடைய பிள்ளைகளாய் தேவன் நம்மை எடுத்துக்கொள்கிறார். அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். அப்ப இயேசு எதுக்காக வந்தாரு? ஜீவகாலமெல்லாம் மரண பயத்து. நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸை முடிக்கும் பொழுது ஒரு சில பேர் வந்து சொன்னாங்க, கர்த்தர் எனக்கு இந்த மரண பயத்தின் ஆவி வருது பாஸ்டர். நான் பயத்தோடு தான் இந்த ஆலயத்துக்கு வந்தேன், நான் லேட்டாக தான் வந்தேன், பயத்தோடு தான் வந்தேன். அந்த வார்த்தை வந்து அந்த மரண பயத்தின் ஆவி என்னை விட்டு இப்போ போச்சு. ஹல்லேலூயா. நான் ஆண்டவர் சொல்லுவேன், ஆண்டவரே ஒரு செய்தியை கொடுத்தா அட்லீஸ்ட் ஒரு 3 பேராவது சொல்லிட்டோம் ஆண்டவர் அப்படி சொல்லுவேன். அப்போ ஜீவகாலமெல்லாம் மரண பயம். நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் ராத்திரியில் தூங்கவே முடியாது, அப்படியே ஒரு பயம். எதிர்காலம் என்ன ஆகும், எதிர்காலம் என்ன ஆகும். ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த மரண பயத்தில் அடிமையானவர்களை யாவரையும் நான் விடுதலை ஆக்குவேன். ஐ வில் செட் யூ ஃப்ரீன்னு சொல்கிறார் ஆண்டவர். உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பயம் இருந்தாலும் அந்த ஆண்டவர் அவற்றை எல்லாம் மாற்ற தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் 2 காரியங்களை நம்மோடு கூட பேசினார். ஒன்று, எப்படி இருக்க வேண்டும்? துணிச்சல் உள்ள ஆளாக இருக்க வேண்டும். அவன் போயிட்டு சிங்கத்தின் கெபியிலே போயிட்டு அந்த சிங்கத்தையே கொன்று போடுகின்றான். அப்படிப்பட்ட ஒரு துணிச்சல் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் கொடுக்க வேண்டும். 2வது, சென்சேஷனல் மேன். பெனயா எப்படிப்பட்டவர்? சென்சேஷனல், உணர்ச்சிகரமான ஒரு மனிதன். மற்றவர்களை புரிந்து கொள்கிற காரியங்களை புரிந்து. அவன் கையில் வந்து ஈட்டி இருக்கு, இவன் கையில் ஒன்றுமே இல்லை, வெறும் தடியை வைத்து அவன் கையிலிருந்து ஈட்டியை பறித்து விடுகின்றான். அவன் என்ன பண்ணுறான்? முறியடித்து விடுகின்றான். அப்போது மற்றவர்களை முறியடிக்கத்தக்கதாக திட்டங்கள், தேவனுடைய தயவுகள் நம்ம மேலே இருக்க வேண்டும். சென்சேஷனல் மிக மிக முக்கியமான காரியங்கள். 2 காரியங்கள், மற்றவர்களை புரிந்து கொள்கிற காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க இரக்கமுள்ளவராக இருப்பீர்கள். அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் யாரையும் முறியடித்து விடலாம். உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கு.